திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் பட்டியலிட வேண்டும் என்று முன்னாள் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மருத்துவமனையில் இருந்து முதலமைச்சர் வீடு திரும்பியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். மத்திய அரசு மீது பழி போடுவதை விட்டுவிட்டு முதலமைச்சர் 4 ஆண்டு சாதனைகளை பட்டியலிட வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. முதல்வர் அவர்கள் 4 ஆண்டுகளில் என்ன பணி செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ரிப்போர்ட் கார்டை மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா 5வது ஆண்டு என்பது எப்பொழுதுமே எலெக்ஷன் இயர். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சாக்குப்போக்கு சொல்லாமல், இன்னும் குற்றச்சாட்டு சொல்லாமல், இன்னும் மத்திய அரசு மேலே பழி போடாமல், இந்த கடைசி 1 வருட காலத்தில் வெளியே வந்த பிறகு, மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவருடைய சாதனைகளை பட்டியலிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 511 தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளோ நிறைவேற்றியிருக்கிறாங்க மக்கள்கிட்ட சொல்லணும். இதற்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றியிருக்கிறாங்களா? 4 ஆண்டுகளில் தமிழகம் எப்படி மாறி இருக்கு, அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மறுபடியும் பழிச்சொல் சொல்லி இன்னொருவர் மீது பாரத்தை போட்டு மத்திய அரசின் மீது தொடர்ந்து பழி போடக்கூடிய செயலை யாரும் எதிர்பார்க்க போவது கிடையாது, எதிர்பார்ப்பதும் இல்லை.